திருச்செந்தூரில் மன்னா ஒரு மரமானாலும் பழமொழிச்சோலையின் மரமாவே. ஏன் தெரியுமா விசேஷம்? இதெல்லாம் யாரும் உங்களோட பாடுறவங்க சொல்லிட்டு போக மாட்டான். இன்னைக்கு திருச்செந்தூர்ல ஸ்பெஷல் பூஜை. சிவராத்திரிக்கு சாயங்காலத்துல இருந்தால் நமக்கு நடக்கிறது. திருச்செந்தூர்ல இப்பதான் பூஜை. அதனாலதான் டைம் பிடிச்சிருக்கேன். சிவன் முருகனுக்கு சக்திகிட்டேருந்து வேல்வாயிண்டு சூரசம்ஹாரம் பண்ணதா எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே தெரியும். அதுக்கு மேல ஒரு ரகசியம் இருக்கு. அது உண்மை இல்லை. என்ன சார் வரலாறே இப்படி சொல்லுது, வீரமணி ராஜு பொய்ன்னு சொல்றாங்க. பொய் தான். சிவன் வேல், சிவனோட வேல் சக்திகளை கொடுத்தாரு தான் நம்ம கதை இல்லை. சிவன் என்ன தெரியுமா பண்ணாரு? சூரன் அதை தனியாக சம்ஹாரம் பண்ண முடியாது, உன்னோட வேலை வச்சு பண்ண முடியாது. சிவன் பார்வதியை வேலா மாத்தினார். இது யாருக்காவது தெரியுமா? சிவன் பார்வதியை வேலா மாத்தி அந்த வேலை தூக்கி முருகன்கிட்ட கொடுத்தான். அதனாலதான் அந்த வேலுக்கு சக்தி வேல்னு பேரு. வடிவேல், வெள்ளிவேல், தங்கவேல் என்ன வேணா சொல்லிக்கோ. சக்தி வேல் ஏன் பேர் வந்தது அப்படின்னா, சிவன் வந்து சக்தியை மாத்தினான். ஏய் நீ சும்மா தானே இருக்க, நீ வேலா மாறு, நான் முருகன் கையை கொடுத்துருவேன். சூரசம்ஹாரம் பண்ண உடனே நீ பார்வதியா மாறிக்கும். இதெல்லாம் இப்ப சொல்லி ஆகணும் சார். ஏன்னா இது நம்ம தெரிஞ்சு நாங்களும் பதில. நீ நமக்கே பாதி தெரியாது. நம்ம தெரிஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும். அப்பதான் நம்ம சனாதன தர்மத்தை நம்ம காப்பாற்ற முடியும். இதுதான் உண்மை. நம்மளை பற்றி நம்மளே தெரியாம அப்போ அடுத்த பேசினா வாய முடியும் பேசாமல் இருக்க. நான் ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டு உண்மை இல்லை, நம்மளே சொல்கிறோம் அப்படின்னு போடுவோம். நம்ம தர்மத்தை நம்ம காப்பால் அந்த தர்மம் நம்மை காக்கும். உங்களை மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தை காக்கும். உங்களோட 27 தலைமுறையை அந்த தர்மம் காக்கும் என்று சொல்லி. அதனால இப்போ சிவனுக்கு முருகன் பூஜை பண்ற டைம் என்ன வேணா வேண்டிக்கணும் சார். எதிரியே இருக்க மாட்டோம் வாழ்க்கையில்.